Hi, this is Rishi and you're watching me on என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு ஃபுல் டைம் ஃபோரெக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் ஃபார் த பாஸ்ட் 3 years அண்ட் இது வரைக்கும் நான் 500+ பீப்புளை பர்சனலாக மென்டார் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சேனல் கிரியேட் பண்ணதுக்கான மெயின் மோட்டிவே ட்ரேடிங் பற்றின நாலேஜை எல்லாருக்கும் கரெக்டாக மிஸ்லீட் பண்ணாமல் ஷேர் பண்ணணும் தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனது மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரேடர்ஸை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நான் எப்படி க்ரோ ஆனன்ற முழு ஜர்னியும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை ட்ரேடிங்கை யாராவது உங்கள் கரியராக சூஸ் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஐடியா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். 2015 அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். பொதுவாக எல்லா வீட்லையும் சொல்கிற மாதிரி ஸ்கூல் படித்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபில் பிளேஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயே அதான் சொன்னாங்க. பட் அதில் எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும். அண்ட் இது எப்போ தோணுச்சுன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர் பர்ஸ் நிறைய வாங்குவாங்க. லைக் 10 ரூபா 20 ரூபா தான் பர்ஸ் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் பேப்பர். ஸோ இது நிறைய வாங்குறத பார்த்து நான் என்ன பண்ணேன், அப்பயே நான் 50 ரூபா 100 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணேன். அப்பயே பெரிய பிஸ்னஸ் மேன் நான். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சரி பிஸ்னஸ் தான் நமக்கு அப்படின்னு இருக்கப்ப 2017 எல்லார் மாதிரியும் ஸ்கூல் முடிச்சுட்டு நானும் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வீட்டில் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் காலேஜ் போகிறப்ப ஏன் இதை படிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ்னு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் காலேஜே நடந்த எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அப்பார்ட் ஃப்ரம் ஃபன் டாக்ஸ், எப்படி க்ரோ ஆகணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி மணி மேக் பண்ணலாம் தான் எங்களோட கான்வர்சேஷனே இருக்கும். அப்படின்னா ஸ்கூலில் பிஸ்னஸ்ஸு, காலேஜில் பிஸ்னஸ் டாக்ஸு, ஒருவேளை இன்னும் சைன் தருதோ. எப்படி காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் நான் கேமிங் ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆனேன். பப்ஜி ஆட ஆரம்பித்தேன். பத்தவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ்க்குன்னு ஆடாமல் ப்ரொஃபஷனல் ஆட ஆரம்பித்தேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபீல்ட் நான் சூஸ் பண்ணதுக்கு மணி ஃபேக்டரை தாண்டி என்னால் இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த கேமிங் என்னால் இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியும், அதே மாதிரி மணியை எனக்கு தரும். சரி நமக்கு இது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் எடுத்து நிறைய ஸ்க்ரீம்ஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடி சரி பப்ஜி தான் நம்ம கரியர்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் நியூஸ் வருது, கேம் இஸ் பேண்ட். சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். நம்பி இந்த ஒரு ஃபீல்டும் போச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடோட பாப்பப் ஆச்சு அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் அந்த பேஜ்குள்ள போய் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1K 2K எவ்ரிடே மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா இதோட ஃபீஸ் 1 lakh. சரி நான் அப்பா கிட்ட கேட்டு ஒத்துக்க வச்சு இதில் ஒரு வழியாக ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் அப்போ தான் தெரியும் என்னோட வயசே கம்ப்ளீட்டாக மாற போகுது. புரியல டவுன்வர்ட்ஸ். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினேன்னா காலேஜ் எக்ஸாம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் படித்த இன்ஸ்டியூட்டில் எல்லாருக்கும் ஒரு மென்டர் அசைன் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு ஒரு மென்டர் இருந்தாங்க. பட் கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஒரு டவுட் ஒரு மெசேஜ் பண்ணால் அட்லீஸ்ட் 3 days ஆகும் அதுக்கு ரிப்ளை பண்ணேன். அண்ட் நாங்கள் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாமே நானாக ரியல் டைமில் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணதும் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணான்னு 20K வச்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக 1 weeks நல்லாவே ப்ராஃபிட் போச்சு. பட் தென் ட்ரேடிங்கோட ரியல் சைட் பார்த்தேன், லாஸ் மேக் பண்ணேன். அண்ட் வித்தின் 2 weeks என்னோட ஹோல் கேபிட்டல் நான் வைப் பண்ணேன். அண்ட் இந்த லாஸ் மேக் பண்ணும்போது நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அண்ட் ஆல் தேவர் பாயிண்டிங் அவுட் இஸ் சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அண்ட் நான் தப்பு பண்ணதும் அதே தான். லைக் ஐ லைட் மை எமோஷன்ஸ் டு ப்ளே. அகைன் ட்ரேட் பண்ண லாஸ் அண்ட் அகைன் மறுபடியும் ட்ரேட் பண்ண லாஸ். எனக்கு நம்புவீங்கன்னு தெரியல, என்னோட அக்கௌண்ட்டை ஆல்மோஸ்ட் 30 to 40 times கம்ப்ளீட்டாக ப்ளோ பண்ணியிருக்கேன். அண்ட் இவ்வளோ தானே லாஸ் மேக் பண்ணியும் நான் ஏன் குவிட் பண்ணேன்னா நான் ட்ரேடிங் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ட்ரேடிங்கிறது எனக்கு ஒரு ஃப்ரீடம் தரும். ஸோ இங்கே தப்பு பண்ணது நான் தான். ஸோ இங்கே கரெக்ட் பண்ண வேண்டியது என்ன தானே தவிர இங்கே ட்ரேடிங்கை நான் குவிட் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ராட்டஜி மாற்றுறதோ எதுவுமே கிடையாது. அகைன் நாலேஜ் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய யூடியூப் வீடியோஸ், நிறைய பேக் டெஸ்டிங். சரி மறுபடியும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணு பார்த்தா கேபிட்டல் சுத்தமாக இல்லை. சரி கேபிட்டலுக்கு ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணேன். அண்ட் அந்த டைமில் நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். இந்த ஜாபில் வர சேலரி என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னோட ரெண்ட்டுக்கே சுத்தமாக போயிடும். கேபிட்டலுக்கு எதுவுமே இருக்காது. சரி நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் பார்க்கலாம், நைட் ஷிஃப்ட்ஸாக இருக்கட்டும், லைக் ஏதாவது டெம்பரரி ஜாப்ஸ் ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே செட் ஆகாமல் கடைசியில் நான் வந்து ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் டூயிங் 3 works. இந்த ஜாப் ஒன்று அண்ட் ஸ்விக்கி ஒன்று அண்ட் சம் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ். அந்த டைமில் என்னோட ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்கும். லைக் மார்னிங் 7 to 9 ஜாப் பார்த்துட்டு அண்ட் 9 to 4 ஸ்விக்கி ஓட்டிட்டு அண்ட் 4 to 6 மறுபடியும் ஜாப் பார்த்துட்டு அண்ட் 6 to 2 மறுபடியும் ஸ்விக்கி ஓட்டும். அண்ட் இன் பிட்வீன் நான் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸும் பண்ணுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஸ்விக்கி டைம் நடந்த ஒரு இன்சிடென்ட். கதை கேட்க ரெடியாடா. ஒரு நாள் ஃபுட் பிக்கப் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது பயங்கர மழை. அண்ட் இந்த ஸ்விக்கி டெலிவரி ஆப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைக் இந்த மாதிரி மழை பெய்யும் போது அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் மணி கிளைம் பண்ணலாம். பட் நான் வச்சது ஒரு மொக்க ஃபோன், அதில் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. சரி மழையிலே நனைஞ்சிட்டே போயிட்டு அந்த ஃபுட் டெலிவரி பண்ணேன். அண்ட் கஸ்டமர் ஃபுட்டு வாங்கிட்டு எனக்கு 20 rupees டிப் கொடுத்தாங்க. அண்ட் 20 rupees நான் அப்படியே பார்த்துட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன். லைக் ஆல்மோஸ்ட் அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன்.
நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரேடிங்குள்ளார வந்தும் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்னோடய ஹெல்த் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. லைக் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் ஈவன் சூசைட் தாட்ஸ்லாம் வரும். பட் ட்ரேடிங் தான் கரியர்னு சூஸ் பண்ணி வர்றவங்களுக்கு நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாதுன்னு இந்த தாட்ஸ்லாம் ஒரு துச்சமாக நினச்சி சோதனை தூக்கி போட்டுட்டு சாதனை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். அண்ட் இந்த விஷயம்லாம் என் வீட்டில் தெரிஞ்சு நான் வீட்டில் கூப்பிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக மெடிக்கேஷனில் இருந்தேன். கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் மறுபடியும் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அண்ட் சேவ் பண்ண மணிலாம் வச்சு மறுபடியும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். பட் திஸ் டைம் how is that? And then நான் படித்த இன்ஸ்டியூட்டில் என்னை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் வெல், நவ் ஐ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரெயின் அதர்ஸ். நான் படிக்கும்போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், லைக் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல், ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் எப்படி இருந்தனோ அது எதுவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஐ ஜஸ்ட் கேவ் மை பெஸ்ட், லைக் when it comes to mentoring and when it comes to sharing my knowledge. I just showed them what it's really like to trade. அண்ட் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் எனக்கும் நான் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் த இஷ்யூ, பட் தே ஸ்டார்ட் மிஸ்லீடிங் பீப்புள். அண்ட் அது பிடிக்காமல் நான் என்னோடய ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு சரி நம்ம ஏன் நம்மளோட ஓனாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை ஓன் வெஞ்சர், சாட் ட்ரேடர். என்ன தான் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு பிராண்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இல்லை. பட் சர்ப்ரைசிங்லி நான் பழைய கம்பெனியில் மென்டார் பண்ண ஆல்மோஸ்ட் 50% ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் என்னோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாங்க, ஈவன் தோ they paid lakhs in that company. And this is how I started my mentoring program. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற நெக்ஸ்ட் கிளிப். இப்போ கூட நான் ஷூட் பண்ணியிருக்க டைம் வந்து அரௌண்ட் நைட்டு 1:30 AM நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கரெக்டாக December 4th. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப்பே இல்லாமல் நான் அவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க காரணம் என்னென்னா, ஒன்று இந்த கரியரில் நான் அச்சீவ் பண்ணணும், இல்லை நான் ஃபெயில் ஆகணும். இது தவிர எனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. வேறு சாய்ஸ் கிடையாதுன்னா லைக் நான் ஒரு 1 or 2 months நான் ஏதாவது ஒரு ஸ்கில், வெப் டெவலப்மெண்ட்டோ ஆப் டெவலப்மெண்ட்டோ கிடச்சி நான் படிச்சுட்டு நான் போய் வேலைக்கு ஏதாவது போகலாம். பட் அப்படி போய் நான் 1 lakh per month வாங்கினா கூட எனக்கு இதில் தோற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதில் ஜெயிச்சாலும் எனக்கு கிடைக்காது. ஸோ எனக்கு இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும், இல்லைன்னா நான் அச்சீவ் பண்ணவே கூடாது. என்னோட ஜேர்னிலேருந்து நான் 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று, நெவர் கிவ் அப். இப்போ நான் லாஸ் மேக் பண்ணிட்டோமேனு குவிட் பண்ணியிருந்தா இன்றைக்கி நான் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு ஜாபில், இல்லை ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். 2வது, டூ யுவர் பெஸ்ட். இப்போ நான் பழைய கம்பெனியில் வெறும் சேலரிக்காக ஓகே இந்த டாபிக் மட்டும் எடுத்தால் போதும், இல்லை இது மட்டும் பண்ணால் போதும்னு இருந்தால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 50% பீப்புள் பழைய கம்பெனிலேருந்து என்னோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டூ யூர் பெஸ்ட். இது ட்ரேடிங்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுக்குமே இது பொருந்தும். ஜாப் போகிறது தப்பு இல்லை, பட் உங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணி போகும்போது அதில் ஒரு சின்ன சக்ஸஸ் வந்தால் கூட அதில் வர ஹாப்பினஸ் நீங்கள் லாஸ்ட்டு சேலரி வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி 23 வயசில் என்னால் இவ்வளோ முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். என்னோட ஜேர்னியில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சின்னதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை இன்ஸ்பைர் பண்ணியிருந்தாலோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ டூ சப்ஸ்கிரைப், ஷேர் யோர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். See you. Bye.